நான் என்ன கேட்குறேன்னா, எப்போதுமே முந்தின ஜெனரேஷனை விட அடுத்து பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் கேட்கக்கூடிய கேள்வினால, வயசுல என்னதான் பெரியவங்களால பதில் சொல்ல சார் முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, சம்பந்தம் இல்லாம லாஜிக்கே இல்லாம ஒரு விமர்சனம் இருந்துச்சு, தற்குறின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு தாவேக்கா மீது. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நடந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு டஃப் கொடுக்கிற வகையில தனுஷோட ரசிகர்கள் கேட்கக்கூடிய கேள்வி தாவேக்கானால எதிர்த்து கருத்தியலான்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கருத்தியலே சொல்லாதீங்க. ஒரு வாதமா நிக்க முடியுமா? தனுஷ் ரசிகர்கள் நிக்க முடியுமா? தவிர்க்க முடியாம நான் சொல்றேன். இப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. இங்க பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவார்ந்து பேசுறதுக்கு தான் எனக்கு வந்து பல ரெஃபரன்ஸ் தேவை. எனக்கு நான் வந்து பல புத்தகங்கள் புரட்டுறேன். ராத்திரி 1 மணி வரைக்கும் படிக்கிறேன், 2 மணி வரைக்கும் படிக்கிறேன். திருப்பி வந்து மறுபடியும் 5 மணிக்கு எழுந்து படிக்கிறேன். இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். கடந்த கால அரசியல் பார்க்குறேன். சில ரெஃபரன்ஸ் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்கள் தேவை. ஆனால் பொறுக்கி பசங்கிட்ட தர்க்கம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. யாரை பொறுக்கிங்கிறீங்க? இப்போ நான் 2 தரப்புலையுமே நான் சொல்கிறேன். டிவிகே தரப்புலையும் சொல்கிறேன், இப்போ இந்த தனுஷ் தரப்புலையும் சொல்கிறேன். பொறுக்கி பசங்க என்ன பேசுவாங்க? ஏன் பொறுக்கி பசங்கன்னு சார் பேசுறது நீங்க எடுத்து பாருங்க. ஆமா, அறிவார்ந்த பேச்சு இல்ல. தனுஷ் அடுத்த சரத்குமார்னு தாவேக்கா ஆட்கள் கமெண்ட் பண்றாங்க. இப்போ நான் சொல்ல வரது கிடையாது. இப்போ அஜித்தோட ரசிகர் எடுத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ரசிகருடைய லேயர் பாருங்க. முதல்ல அதை பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க எம்ஜிஆர் விட்டுருங்க. சரி ரைட். நீங்க முதல்ல நான் வந்து ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிட்டாங்க. கொஞ்சம் பேர் செத்து கூட போயிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் ரசிகர்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. அடுத்தது இங்கே அஜித்தோட ரசிகர்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. ஏன் சூர்யா ரசிகர்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். சரிங்களா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதுக்கு வர அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜயோட அந்த வளர்ப்பு அந்த ரசிகர்களில் வந்து அந்த பட்டத்தீட்டுன்னு வச்சிங்கன்னா அவர் தீட்டினாலே ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்கும். அதில் வந்து புஷியானந்து தீட்டினா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. வேலை முக்கியமா அண்ணன் முக்கியமா? அந்த மாதிரி வேலையெல்லாம் தூக்கி போட்டு அண்ணனை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர் இருக்கும்போது அப்போ அந்த ரசிகர்கள் எப்படி மக்கள் ஓட்டு போட்டு அதுதான் அப்போ ரசிகர்கள் எப்படி செதுக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க.